கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தேர்ந்தவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? ரோமர் 15ஆம் அதிகாரம் திருப்பி 1 முதல் 3 வரை நாம் படிப்போம். அன்றையும் பலமுள்ளவர்களாய் நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மையுண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவான். கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். எல்லாருமே நாம் தேடி வரணும், கிறிஸ்துவை போல வளர்ந்து வரணும்னு தேவனுடைய விருப்பம். ஆனால் எல்லாரும் அந்த நிலையை வர்றதில்லை. கொஞ்சம் வளர்ந்தவங்க, கொஞ்சம் வளர்ச்சி இல்லாதவங்க, ரொம்ப பின்தங்கினவங்களும் இருக்கிறாங்க. பலமுள்ள மக்களும் உண்டு, பலவீனமான மக்களும் உண்டு. சரி, இப்போ பலமான மக்கள் தேர்ந்த மக்கள், வளர்ந்தவர்கள். சரி, அவங்க எப்படி நடந்து கொள்வாங்க பாருங்க. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், நான் தேடி வந்திருக்கிறேன், நான் வளர்ந்துருக்கிறேன், அதனால் எனக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும், என்ன செய்ய முடியும், இதையே நான் பார்த்துட்டு போயிடக்கூடாது. நம்மோடு கூட சேர்ந்து மற்றவர்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? அழைத்து கொண்டு போவோம். நாம் ஒருவர் மட்டும் ஓட்டப்பந்தயத்தில் இல்லை, நாம் ஒருவர் மட்டும் பரலோகம் போகணும் தேவனுடைய நோக்கம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து வரணும் அப்படிங்கிறார். ஒரே ஒரு நபர் மட்டும், ஒரு விசுவாசி மட்டும் சபை அல்ல. இந்த சரீரத்தினுடைய அவயங்கள் தலையின் கீழாக அவயங்கள் அநேகம் இருக்கிறது. வெறும் தலை மட்டும் இருந்ததுன்னா பாருங்க, தலை தனியாக அவயவங்கள் தனியாக இருந்ததுன்னா அது ஒரு சரீரம் அல்ல. இப்போ இயேசு கிறிஸ்துவான சபையினுடைய தலைவர், அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் நாம் சரீரத்தினுடைய அவயவங்கள். பாருங்கள், அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல் தன்னோடு இருக்கிற அவயவங்கள், தன்னோடு கூட இருக்கிற விசுவாசிகள், தன்னோடு கூட இருக்கிற என்னுடைய சீசர்கள், இவர்களும் வளர்ந்து வரணும். இப்போ அவங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்கள். அவர் தேவனுக்கு பிரியமாக நடந்தார், தேவனுடைய விருப்பத்தையே செய்தார். யோவான் 8:29 தேவனுக்கு பிரியமானவர்கள் எப்பொழுதுமே செய்கிறார். அதை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கார். சரி, அப்படிப்பட்டவர் நான் சரியாக வளர்ந்து போயிட்டுருக்கிறேன், நான் வந்த நோக்கம் சரியாக இருக்குது, நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குதுன்னு போயிட்டு இருந்தாரா? மற்றவர்களும் சேர்த்து அழைத்து கொண்டு வரார். இப்போ தான் சொல்கிறார், நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனமான மனுஷனை நாம் தாங்கணும். அப்போ பலமான மக்கள் பலவீனரை தாங்க வேண்டும். இப்படி நான் வசனம், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அப்போ தேர்ந்தவர்கள் நம்மில் ஒவ்வொருவனும், பிலிப்பில் நான் படித்தோம் 3ஆம் அதிகாரத்தில், தேர்ந்தவர்கள் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த சிந்தை? நாம் பலம் உள்ளவங்களா? சரி, பலவீனமான மக்கள், இவங்களுக்கு கிறிஸ்துவுக்குலாம் வளர்ந்து வரும், இவங்களுக்கு நாம் எப்படி உதவியாக இருக்கலாம்? ஜெபம் பண்ணுறதுல கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்க, அப்போ ஜெபம் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் நேரத்துக்கு வர்றது கொஞ்சம் தாமதம் செய்கிறாங்க, கொஞ்சம் நேரமாக வர்றதுக்கு இவங்களுக்கு நாம் எப்படி உதவியாக இருக்கலாம்? கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம் இல்லாமல் சண்டை உள்ளவங்களா, வெறுப்புள்ளவங்களா, பகை, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சரி, நாம் அதெல்லாம் இல்லாமல் சமாதானத்தோடு இருக்கிறோம். சரி, இவங்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்ய முடியும்? கவனிக்கணும். அப்போது அவங்களுக்கு பக்தி விருத்திக்கு எதுவாக நன்மை உண்டாகும்படி நாம் நடக்கணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணும், அவங்களுடைய பக்தி விருத்தி ஆகணும். அதாவது தேர்ந்த பிள்ளைகளாக வளர்ந்து வரணும், பலம் உள்ளவங்களாக மாறணும். சரி, இதுக்கு நாம் என்ன செய்யலாம்? அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா வசனம் 3, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அவரை அவமானப்படுத்துகிறாங்க, அவரை விரோதித்தாங்க, அவரை பகைத்தாங்க, சேர்க்கல, எங்கள் ஊரை விட்டு போங்க இருக்கு, மலையிலேருந்து கீழே தள்ளிவிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. கூடவே இருந்த அப்போஸ்தலர் ஒருத்தர் அவரை காட்டிக் கொடுக்கக்கூடியவர் யாருங்கிறது தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்துமே இயேசு எப்படி நடந்து கொண்டார்? எருசலேமுக்கு போகிறோம், போனால் அந்த மக்கள் நம்மளை அடிப்பாங்க, நம்மளை கொலை செய்வாங்க, சிலுவையில் ஆணி அடித்து தூக்கி நிறுத்துவாங்கன்னு தெரியுது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? எருசலேமுக்கு தான் போவாங்கிறார். ஏன்? அது அவருக்கு எதோ விவரம் தெரியாமல், அறிவு இல்லாமல் போயிட்டுருக்காராம். எருசலேமில் தான் அவர் மறிக்கணுங்கிற தேவ திட்டம். அவர் பல பாடுகள் பட்டு, வேதனைப்பட்டு, உபத்திரங்கள் பட்டு, சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் இதோடு எழுந்து இருக்க வேண்டியது வேத வாக்கியம் சொல்கிறது. அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக அங்கே போகிறார். வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்காக மட்டுமல்ல, இப்படி நடக்கும் பொழுதுதான் அந்த பகைக்கிற மக்களும் கிறிஸ்துவுக்குலாம் ரட்சிப்பு பெற முடியும். இயேசுவான தமக்கே பிரியமாய் நடக்கலை. ஏன்னா அவர் தேர்ந்தவராய்
கிறிஸ்துவ தேவனுக்கு பிரியமானபடி வளர்ந்த நிலையில் இருந்தார். அப்படிப்பட்டவர் மற்ற மக்களுடைய பக்திக்கு எதுவாகவும் பிரயோஜனத்துக்காக அவர் வளர்ந்தார், வாழ்ந்தார், பிரசங்கம் பண்ணார், உதவியாக இருந்தார். அப்போ கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவர்கள் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? எனக்கு தெரியுது, நான் செய்யல, நான் போயிட்டு இருக்கணும் போலாமா? தெரியாதவங்களை நம்ம சேர்த்து கொண்டு வரோம். தேர்ந்தவர்கள் எல்லாரும் நம்ம ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். எப்படி ஒரே சிந்தையாக இருக்கணும்? பலமுள்ள மக்களாக நாம் இருந்தால் பலவீனமான மக்களுக்கு நம்ம உதவி செய்யும். எந்த வகையில்? வளர்ந்து வருவதுக்காக. பரவாயில்ல, அவங்களுக்கு முடியல, அவங்களுக்கு தெரியல, அவங்கள நம்ம விட்டுடலாம், அப்படியெல்லாம் சில நேரத்தில் அப்படியே செய்யும். பலவீனமான மக்களை விட்டுடலாம், போதும், இவங்களால முடியாது, இவங்களை கூட்டிட்டு இவங்களை எடுத்துட்டு நம்ம போக முடியாது, அதனால் நீங்கள் இங்கே இருங்க. வீட்டில் அப்படி தான் நம்ம சில நேரத்தில் செய்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி இல்லை. கிறிஸ்துவ போல நம்ம நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-3 வரை நாம் படிப்போம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்தி தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அப்ப இந்த வசனங்கள்ல பவுலுடைய விருப்பத்தை நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, முதலே சகோதரரே பாருங்க, அதே ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து வரணுங்கிற நிலையை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை. அது அன்பான ஒரு வார்த்தை, ரொம்ப நெருக்கமாக நேசித்து அழைக்கக்கூடிய வார்த்தை. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. இவர் ரட்சிக்கப்பட்டவர், இவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாரு, இயேசுவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக ஒரு அப்போஸ்தலனாகவும் இருக்கிறார். இவருடைய வளர்ச்சி தேவன் விரும்புகிற மாதிரி போயிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இவர் என்ன மாதிரி ஒரு விருப்பத்தோடு இருக்காரு? இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் ஜெபமும் இருக்கிறது. அப்போ ஒரு தேர்ந்த ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி தேறி வரணும். அதுக்காக முதல்ல விருப்பம் கொண்டிருக்க வேண்டும், இரண்டாவது ஜெபிக்க வேண்டும். விருப்பம் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? அடுத்தது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வோம். அதுமே எனக்கு அந்த விருப்பமே வரல அப்படிம்போம். அப்போ எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்? முதல்ல நாம் தேறி வரணும், தேவனுடைய விருப்பப்படி இயேசுவை போல பரிபூர்ணம் அடையணும், அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமான அந்த வாழ்க்கை நிலையை நம்ம அடையணுங்கிற அந்த விருப்பம் நமக்குள்ள இருந்தால் முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி நமக்கு தேவ ஆசீர்வாதமாக அமையும். அதே சமயத்தில் என்னோடு இருக்கிற விசுவாசியும் இந்த நிலைக்கு வருவதற்காக நான் உதவி செய்வேன். ஏன்னா எனக்கு அந்த விருப்பம் இருந்தது, முயற்சி எடுத்த தேவன் எனக்கு உதவி செய்தார். அதே முயற்சியும் உதவியும் நான் செய்தால் இவங்களுக்கும் உதவி செய்வார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக தேர்ந்தவர்கள் நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம்னா, இந்த பவுலை போல என்னோடு கூட இருக்கிற மற்ற விசுவாசிகளும் தேர்ந்தவர்களாய் வளர வேண்டும். என்னோடு கூட இருக்கிற சொந்த பந்தங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா அதனுடைய அருமை புரிந்தவங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசி பார்த்தவங்க என்ன செய்வோம்? இந்த கடைக்கு போங்க, நல்ல ஆகாரம் கிடைக்கும், நல்ல டீ கிடைக்கும். பாருங்க, நம்ம ருசி பார்த்தது நல்லா இருந்தால் தான் இன்னொருத்தர் அதே இடத்துக்கு போக சொல்லுவோம். நம்ம ருசி பார்க்குறோம், அதை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா அங்கே போகக்கூடிய மக்களாக இருந்தாலும் தெரிஞ்சவங்களாக இருந்த உடனே என்ன செய்வோம்? அங்கே போகாதீங்க, நல்லா இல்லை, உடம்பு கெடுதல். அப்போ விசுவாசியை நம்ம தேடி வர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இயேசுவானுடைய விருப்பம் அப்படித்தான் இருந்தது, பவுலுடைய விருப்பம் அப்படித்தான் இருக்குது, ஜெபமும் அப்படித்தான் இருந்தது. இப்போ தேவ பிள்ளைகள் நாம் அதான் சொல்லலாம். அப்போ நமக்காக இயேசு ஜெபிக்கிறாரு, நாம் நமக்காக ஜெபிக்கிறோமா? நம்மோடு இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோமா? தேர்ந்தவர்களாக இருந்து நம்ம செய்வோம். வந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்றாய் ஐக்கியமாய் ஜெபத்தில், விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், ஒருமைப்பாட்டில் தேர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறோமா? விசுவாசத்தில் தேர்ந்தவர்களாய் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இதை செய்வோம். ஏன்னா இயேசு அதை செஞ்சுருக்கார், அப்போஸ்தலன் பவுல் அதான் செஞ்சார். இப்போ நாம் எப்படி இருக்க போகிறோம்? அதான் பிலிப்பியர் நாம் படிக்கிறோம். அந்த வசனம் நம்ம மீண்டும் வருவோம். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 11 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனான என்று எண்ணாமல் என் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இது வரைக்கும் நம்ம படித்த அந்த சத்தியங்களை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க தவறிட்டோம். இப்போ நம்ம அதை கற்றுக்கொண்ட இப்போ என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டதை நிறைவேற்றும்படி நான் தொடரப் போகிறேன், அதை ஆரம்பிக்க போகிறேன். பவுல் அதான் செய்கிறார். சகோதரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னாடுகளை மறந்து முன்னாடுகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பை பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். 4 வசனம் தெரிஞ்சிச்சு, நான் தேடிட்டுன்னு நினைக்கல, இன்னும் எனக்கு வசனங்கள் தெரியும்.
ஒரு ஜெபம் பண்ணி பழகிட்டேன், பரவாயில்ல நான் ஜெபம் பண்ணி தேறிட்டேன், நான் இன்னைக்கு பண்ண வேண்டியதில்லை அப்படி இல்லை. இன்னும் தொடர்ந்து நான் பண்ணணும். நேரத்துக்கு வந்துட்டேன், பரவாயில்ல இந்த வாரம் நேரத்துக்கு வந்துட்டேன், சந்தோஷம். அதே சமயம் இந்த வாரத்துக்கு வந்தது மட்டுமில்லை, தொடர்ந்து எல்லா நாளும் இந்த வாரம் கிறிஸ்துவோட தேவனுடைய விருப்பப்படி பரிசுத்த வாழ்க்கையை நடந்த பெருமை கொள்ளக்கூடாது. இதே போல அடுத்த நாளும் நடக்கும். ஏன்னா அதான் சொல்றாரு, பின்னாணிகளை மறந்து முன்னாணிகளை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். அடுத்த சொல்றார், ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். அப்போ நம்ம பின்னாணுகளை மறக்கணும். பின்னாணுகள்னா கிறிஸ்துவுக்குள்ளா வருவதற்கு முன்னாக நாம் எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய மனசு மாம்ச விரும்பனைகளை வாழ்ந்தோம். பிறகு என்ன சொல்றாங்க, செய்வோம். நெருக்கமானவங்க என்ன சொல்றாங்க, செய்வோம். அது தேவனுக்கு விருப்பமா இருக்குதா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி, பிறகு அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம விலகி முன்னாடிகளை நோக்கி போகணும். ஏன்னா எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. இப்போ தேறி வரணும், நாம் தேறி இருக்கிறோமா சோதித்து பார்ப்போம். ஆமாங்க, நான் ஓரளவுக்கு ஒரு விஷயத்தில் தேறி இருக்கிறேன், இதே போல் இன்னொரு விஷயத்தில் தேறி வரணும். சரி, ஏற்கனவே அது தேவன் விரும்புகிற மாதிரி ஓரளவுக்கு என்னுடைய வளர்ச்சி இருக்குது. ஆனால் என்னோடு இருக்கிற விசுவாசி, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தகப்பன், என்னுடைய கணவர் அந்த நிலைக்கு இல்லை. இப்போ நான் என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யலாம். வளர்ந்து வருவதற்கு என்ன செய்யலாம்? வசனம் 14, சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி. நம்ம உற்சாகப்படுத்தும், நான் வசனத்தை படிக்கிறேன், நீங்களும் சேர்ந்து வாங்க படிங்க. நான் தேவனை தொழுது கொள்ளுகிறேன், நீங்களும் சேர்ந்து வாங்க தொழுது கொள்ளுங்க. நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் சேர்ந்து ஜெபிங்க. நான் விசுவாசிகள் எல்லாரும் தேர்ந்தவர்களாக இருக்கணும், அந்த விருப்பமெல்லாம் இருக்கு, நீங்களும் அந்த விருப்பத்தோடு இருங்க. இப்படி நாம் ஒவ்வொருவரும் நடந்தால் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி. அடுத்தது, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிற ஒருளை மாதிரியாக நோக்குங்கள். நாங்கள் மட்டும் இல்லைங்க, பவுல தான் செஞ்சார், இயேசு தான் செஞ்சார். தேவன் அந்த விருப்பத்தோடு இருக்கார். இன்னும் சபையார்கள் அப்படி இருக்கிறாங்க, நாமளும் அப்படி இருக்கலாமே. இப்படித்தான் தேர்ந்தவர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த தேர்ந்த பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நிச்சயத்தில் தேவனோடு இருக்கணுங்கிற அந்த நோக்கம். பரலோகம் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாருமே அதுக்கான ஒரு வளர்ச்சியில் உதவியே நம்ம செய்யலை. நம்ம மட்டும் பரலோகம் போய் தனி ஒரு ஆளாக இருக்கிறோம். இந்த இடத்துல வேறு யாரும் இடம் வாங்கக்கூடாது, இந்த இடத்துல யாரும் வீடு கட்டக்கூடாது, புது இடம் நல்ல இடம் அப்படின்னு நினைக்கிறோம். யாருக்கும் எந்த தவறும் சொல்லலை. நம்ம இடத்த வாங்கியாச்சு, வீட்டை கட்டியாச்சு, வருஷங்கள் போயிட்டு இருக்குது, பக்கமாக ஒருத்தர் குடிவில்லை. எப்படி இருக்கு? மனுஷனை வெறுக்கக்கூடிய மனுஷனாக இருந்தால் இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருப்பார். தேவன் விரும்புகிறோம் அந்த சிந்தை உள்ளவராக இருந்தால் நம்ம இங்கே தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல. அப்போது தேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா அடுத்ததான் சொல்றார், வசனம் இருப்பாருங்க 20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அந்த வார்த்தை கவனிப்பு, நம்முடையங்கிற வார்த்தையா என்னுடைய குடியிருப்புங்கிறாரா? பாருங்க, என்னுடைய குடியிருப்புன்னா நான் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி. நான் ஒரு ஆள் மட்டும் இங்கே இருந்தால் ஒரு பிரயோஜனமே இல்லை. இப்போ நம்முடைய குடியிருப்போ தேர்ந்தவர்களாக நாம் இருப்போம், மற்றவங்களுக்கு தேர்வு வருவதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், பிரயாசப்படுவோம், உதவியாக இருப்போம், சத்தியம் சொல்லுவோம், எல்லாரும் தேர்வு வருவோம், பரலோகம் போவோம். அப்போ யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு நபர் இருக்கிறது தேவனுடைய விருப்பம் இல்லை. அதனால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அங்கே இருந்து கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லலை. நான் தேடி இருக்கிறேன், அதே போல் நீங்களே தேடின்னு அவர் பிரயாசப்படுற காரணம் என்ன? நாம் எல்லாருமே இங்கே போகணும், எல்லாரும் இங்கே இருக்கணும், எல்லாரும் தேவ சமூகத்தை தரிசிக்கணும், எல்லாரும் அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பெற்று அவரை சேவை செய்யணும். ஆவிக்குரிய நிலையில் நாம் முன்னேறி போகணுங்கிற அந்த நிலையில் நாம் இருந்தால், பிரயாசப்பட்டால் நிச்சயமாக நாம் வளர்ந்து வருவோம். வளர்ந்து வந்த நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போம், தேர்ந்த பிள்ளைகளாக இருப்போம். எல்லாரும் சேர்ந்து நித்தியத்தில் அந்த பரலோக வீட்டில் நம்ம எல்லாரும் தேர்ந்த பிள்ளைகளாக அங்கே போக, அங்கே குடியிருக்க, தேவனுக்கு பிரியமாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக.